நம்மளுடைய சிந்தனை முழுக்க அதில் இருக்கும்போது நம்ம உடல் என்னவாக இருக்கும்? நமக்கு தேவையான அந்த ஆனந்தத்தை, ஆரோக்கியத்தை, மகிழ்ச்சியை அனுபவிக்கிறதுக்கு தகுந்த மாதிரியான ரசாயனங்கள் சுரந்திருக்கும். ஆனால் நம்மளுடைய சிந்தனையில ஒரு பெயர் வச்சு அதில் நிறைய இந்த மாதிரியான விளைவுகள்லாம் உருவாகும்னு அறிகுறிகளை சொல்லி அதை விழிப்புணர்வுங்கிற பேர்ல திரும்ப திரும்ப பல வகையான அறிகுறிகளுக்கு இப்படியெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி விளம்பரப்படுத்தப்படுது. அதை நம்ம பார்த்து கேட்டு அறிஞ்சு உள்ளுக்குள்ளார நல்லா ஆழமா பதிய வச்சிருக்கிறோம். நமக்கு ஏதாவது ஒரு சிறிய அறிகுறி வந்தாக்க உடனடியா இதுவாக இருக்கலாம், இதுவாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு சாதாரணமா என்ன சொல்றது, ஒரு காலகட்டத்துல சொல்லுவாங்க படிப்பறிவு இருக்கிறவங்க எல்லாம் புத்திசாலிங்கிற மாதிரி. இன்னைக்கு படிப்பறிவே இல்லாத நபர்கள் கூட ஒருத்தருக்கு ஏதாவது ஒரு அறிகுறி வந்துச்சுன்னா இதுவா இருக்கலாம், அதுவா இருக்கலாம், நீங்க போய் உடனடியா பாருங்க, இல்லைன்னா பின்னாடி அப்படின்னு சொல்லி ஆலோசனை சொல்ற அளவுக்கு எல்லாருமே இங்க மருத்துவம் தெரிஞ்சு வச்சிருக்காங்க. எல்லாருமே டாக்டர் தான். ஆனா ஒருத்தர் கூட டாக்டர் உள்பட இந்த உடல் உங்களுடைய சிந்தனைக்கு தகுந்த மாதிரி ரசாயன மாற்றத்தை உருவாக்கி உறுப்புகளுடைய இயக்கத்துல மாற்றம் செய்யுங்கிறது தெரியாம இருக்க. அப்போ விழிப்புணர்வுங்கிற பேர்ல, அக்கறைங்கிற பேர்ல, பாசங்கிற பேர்ல, அல்லது ஒருத்தர் வந்துட்டு பார்த்துட்டு நம்ம உடல்நிலையில மாற்றம் இருக்குது அப்படின்னா நம்ம அதுக்கு சம்பந்தமா விசாரிக்கலைன்னா நம்மளை தவறா நினைப்பாங்க அப்படிங்கிற மரியாதை நிமித்தம் அப்படிங்கிற பேர்ல இப்படி நிறைய வச்சுக்கலாம். உடம்ப பார்த்துக்குங்க, இன்னும் இப்படி இருந்தீங்க இப்படி ஆயிட்டீங்களே அப்படிங்கிற மாதிரி அக்கறையா நலம் விசாரிக்கிற மாதிரி எல்லா வகையிலையுமே நமக்கு ஆரோக்கியம் அளிக்கக்கூடிய, உற்சாகம் அளிக்கக்கூடிய, ஆனந்தத்தை வளர்க்கக்கூடிய எந்த ஒரு வார்த்தையும் பயன்படுத்துறது இல்லை. அப்போ நமக்குள்ளாரையும் அந்த சிந்தனை இருக்கு, மற்றவங்களுக்குள்ளாரையும் அதே சிந்தனை இருக்கு. எல்லாருமே அறிகுறிகளை பத்தி யோசிச்சுக்கிட்டு அதனுடைய விளைவுகளை, இறுதி கட்ட விளைவு வரலும் யோசிக்கிறதுனால நீங்க உங்களுக்குள்ளார அந்த ரசாயன மாற்றத்தை, அதாவது உணர்வுகள்ல இருந்து உணர்ச்சி மாற்றத்துக்கு போறீங்க. அந்த உணர்ச்சி மாற்றம் உங்க உடம்புல ரசாயன மாற்றத்தை உண்டு பண்ணுது. அந்த ரசாயன மாற்றம் உங்க உறுப்புகளுடைய இயக்கத்தையே மாற்றி அமைக்குது. இதனாலேயே இங்க 90% பேர் அறிகுறிகளை உருவாக்கிக்கிட்டு அவதிப்படுறாங்க. இது தன்னுடைய சிந்தனையினாலதான் உருவாச்சு அப்படிங்கிறத யாரும் உணர்றதில்லை. உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்றேனே, உங்களுக்கு நெஞ்சில லேசா வலி வரட்டும், அது மேல உள்ள தோல் பகுதியில கூட இருக்கட்டும், உங்களுடைய எண்ணம் அடுத்து என்னவாக இருக்குது? அந்த இடத்துல இதயம் இருக்குதுன்னு யாரோ ஒருத்தர் சொல்லிட்டாங்க, உடனே நெஞ்சு வலிக்குது, இது இதயம் சம்பந்தப்பட்டதாக இருக்கும் அப்படின்னு அதுக்கு ஏற்ற அந்த பெயர்களை வச்சுக்கிட்டு அப்படியே பின்னாடி ஓடுதா இல்லையா உங்களுடைய சிந்தனை? அப்போ எப்போ உங்களுடைய சிந்தனை உங்களுக்கு தேவையானதாக இல்லையோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்க உடல்ல மாற்றம் நடக்கவே செய்யுங்கிறத புரிஞ்சுக்கணும். இதுக்கு காரணம் என்னன்னா, நம்ம உண்மை நிலைய உணர்ந்து அறியறதுக்கு பதிலா பார்த்தது, கேட்டது, இந்த நிகழ்வு எல்லாத்தையும் சேர்த்து அறிஞ்சுக்கிட்டது. அதாவது இங்க தானா நடக்கிற இயக்கம் நமக்கு சில அறிகுறிகளை வெளிப்படுத்தி உங்களுடைய செயல்பாடுகள் மாற்றம் அடைஞ்சிக்கிட்டு இருக்குது, அதை சரி பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அறிகுறிய நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் அதை டெவலப் பண்ணி நிறைய அதை இப்படி ஆகிடும் அப்படி ஆயிடுங்கிற மாதிரியான விஷயத்த கேட்டு பார்த்து அறிஞ்சு வச்சிருக்கோம். இது தானா நடக்கிற இயக்கம் இல்லை. என் அறிவுக்கு நானா முடிவு பண்ற விஷயங்கள் இப்படி வந்தா அடுத்தது இது வரும், அடுத்தது இது வரும் அப்படின்னு சொல்லி இப்போ ஒரு 100 பேருக்கு வேறு வேறு விதமாக வந்த அறிகுறிகள் எல்லாத்தையும் ஒரே ஆளுக்கு வருங்கிற மாதிரி புரிஞ்சு வச்சிருக்கோம். அப்ப நம்ம எதை நம்புறோமோ அதுதான் உண்மைன்னு நம்ம நினைக்கிறோம். அதனால நமக்கு ஏதாவது ஒரு அறிகுறி வெளிப்பட்டா அது நம்ம இதுவரையிலும் பார்த்த கேட்ட அந்த விஷயங்கள்ல இருந்ததுன்னா இதுவாக தான் இருக்கும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம்னா அந்த முடிவுக்கு தகுந்த மாதிரி, அந்த சிந்தனைக்கு தகுந்த மாதிரி நம்ம உடல் மாற்றணும். இப்போ உலகத்துல ஒரு சில அறிகுறிகள் மட்டும் இல்லை,
பெரும்பாலுமான அறிகுறிகள் இது வந்துட்டா வாழ்நாள் முழுக்க இருக்கும், இதை சரி பண்ணவே முடியாது அப்படிங்கிற தகவல்கள் பரப்பப்பட்டாச்சு. அதை நம்ம ஒரு குறிப்பிட்ட காலம் மீண்டும் மீண்டும் பார்த்து கேட்டு அறிஞ்சு வச்சிருக்கோம். அப்போ நமக்குள்ளார என்ன ஆயிடுது, ஒரு சில அறிகுறிகள் வந்தாக்க அது வாழ்நாள் முழுக்க இருக்கும் அப்படிங்கிறத நம்ப வச்சாச்சு. நமக்குள்ளார அது ஆழமா பதிஞ்சிருச்சு. இந்த எண்ணம் எப்போ உங்களுக்கு ஆழமா பதிஞ்சிருச்சோ, இந்த மாதிரி வந்தா இனி வாழ்நாள் முழுவதும் இது இருக்கும், நான் வாழ்நாள் முழுவதும் வைத்தியம் பார்த்துக்கிட்டே தான் இருக்கணும், அப்படி இருந்தா கூட அறிகுறிகள் இருக்கவே செய்யும் அப்படின்னு நீங்க தீர்க்கமா முடிவுக்கு வந்தாச்சு. அப்படி இருக்கும்போது அதுல ஏதாவது ஒரு அறிகுறிகள் வரும் பொழுது அதற்கான சிந்தனை இப்ப மீண்டும் 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 கூடிக்கிட்டே இருக்கும். எனக்கு வந்துருச்சு, இனி நம்ம இதை சாப்பிட முடியாது, அதை செய்ய முடியாது, இதை செய்ய முடியாது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்குள்ளார தானா ஓடிக்கிட்டே இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு அந்த தகவலை உண்மைன்னு நம்பி நம்ம ஆழமா அதை பதிவு பண்ணி வச்சிருக்கோம். இந்த நிலையில இருந்துக்கிட்டு நீங்க என்ன வழிமுறைகள், என்ன மருத்துவ முறைகள், என்ன மாதிரியான செயல்பாடுகள் செஞ்சாலும் முழுமையா உங்களை அதுல இருந்து வெளியில கொண்டு வரவே முடியாது. ஏன்னா உங்களுடைய சிந்தனையின் மூலியமாக உங்க உடல்ல ரசாயன மாற்றத்தை உருவாக்கிக்கிட்டே இருக்கிறீங்க. அந்த அறிகுறிகள்லாம் நிரந்தரமாக தான் இருக்கும் அப்படிங்கிற அடிப்படையில புரிஞ்சதுனால உருவாக்கிக்கிட்டே இருக்கீங்க. ஒரு பக்கம் உருவாக்கிக்கிட்டு இன்னொரு பக்கம் அதை சரி பண்றதுக்கான வேலையை செஞ்சீங்கன்னா எப்படி சரியாகும்? புரிகிற மாதிரி சொல்லணும்னா, வீட்டில் குப்பையா இருக்குதுன்னு சொல்லி ஒருத்தர் தொடப்பத்தை எடுத்து கூட்டி அள்ளி குப்பையை கொண்டு போய் வெளியில கொட்டுறாரு, இன்னொருத்தர் வேறு பக்கம் இருந்து கொண்டு வந்து உள்ள கொட்டுறாரு. சொல்றது புரியுதுங்களா? நீங்க கூட்டி அள்ளி வெளியில கொட்டுறது நீங்க செஞ்சுக்கிற சிகிச்சை, இன்னொருத்தர் உள்ள கொண்டு வந்து கொட்டுற குப்பை உங்களுடைய சிந்தனை. இது வந்துருச்சுன்னா சரியாகாது, வாழ்க்கை முழுக்க அதுக்கு வைத்தியம் பண்ணிட்டு தான் இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறது உள்ள போடுற குப்பை, வைத்தியம் பண்ணிக்கிறது வெளியே அள்ளி போடுற குப்பை. என்னைக்கு அந்த வீடு குப்பை இல்லாம இருக்கும்? ஒருத்தர் உள்ள கொண்டு வந்து போட்டுட்டே இருக்கிறாரு, ஒருத்தர் அதை அள்ளி வெளியில கொண்டு போய் போட்டுட்டு இருக்காரு. என்னைக்கு அந்த வீடு குப்பை இல்லாம இருக்கும்? வாய்ப்பே இல்லை. நல்லா புரிஞ்சுக்கங்க. நான் என் சிந்தனையில என் உடலை பற்றி சரியா புரிஞ்சிக்கல, அதனால என்னுடைய சிந்தனையில தேவையற்ற எண்ணங்களை போட்டு வச்சிருக்கேங்கிறது எப்போ புரியுதோ அப்போ இதை பத்தி யோசிக்க ஆரம்பிப்பீங்க. உங்க உடல் எப்படி இயங்குதுங்கிறது தெரிஞ்சிருச்சுன்னா, அது புரிஞ்சிருச்சுன்னா இந்த மாதிரியான தகவல்கள் உண்மை இல்லை அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். அது தெரிஞ்சிருச்சுன்னா அதை நம்ப மாட்டீங்க, அதை யோசிக்க மாட்டீங்க. உங்களுக்கு தேவையான அந்த உற்சாகத்துல, மகிழ்ச்சியில, ஆனந்தத்துல இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க. அப்படி முயற்சி பண்ணும்போது உங்க உடம்புல உருவாகக்கூடிய அந்த ரசாயன மாற்றம் உங்க உடலை உற்சாகமா, மகிழ்ச்சியா, ஆனந்தமா வச்சுக்கிறதுக்கான அந்த தன்மையில இருக்கும். இந்த ரசாயனம் அந்த தன்மையில சுரக்கும் பொழுது அது உங்க உடல் முழுக்க பரவும் போது உங்க உடம்பு உற்சாகமா அந்த ஆனந்தத்தையும் மகிழ்ச்சியும் அனுபவிக்கிறதுக்கு தயாராகிடும். ஒருவேளை அந்த அறிகுறிகள் கொஞ்சம் கூடுதலாக இருந்து அப்போ நீங்க அதை சரி பண்றதுக்கு வழிமுறைகளை கடைபிடிச்சிங்கன்னு சொன்னா விரைவா அது உங்களுக்கு துணை புரிஞ்சு ஆரோக்கியத்துக்கு வந்துட முடியும். இது புரியாததுனால தாங்க உலகம் முழுக்க அறிகுறியிலேயே இருக்காங்க. அப்ப நல்லா புரிஞ்சுக்குங்க, எண்ணத்துல மாற்றத்தை உருவாக்குனா அது உங்களுடைய உடல்ல உருவாகக்கூடிய ரசாயனத்துல மாற்றத்தை உண்டு பண்ணுது. அந்த ரசாயன மாற்றம் உங்க உடலை வேற மாதிரி இயக்கி வச்சிடும். இது நல்லா புரிஞ்சுது அப்படின்னு சொன்னா அதை பத்தி நம்ம யோசிக்கிறத விட்டுட்டு நம்ம மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கான விஷயத்தை யோசிப்போம் இல்லையா? அப்போ நம்மளுடைய சிந்தனை எப்போ மகிழ்ச்சியை நோக்கி, அனுபவிக்கிறத நோக்கி வருதோ அப்போல இருந்து நம்ம உடம்பு தெம்பா, ஆரோக்கியமா, மகிழ்ச்சியா, ஆனந்தமா இருக்கும். நம்ம சிந்தனையில எப்போ இந்த உணர்ச்சிகள், வெறுப்பு, கோபம், பயம், கவலை இந்த மாதிரி நம்ம வச்சுக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி ரசாயனம் சுரக்க ஆரம்பிச்சு உடல் இயக்கத்துல மாற்றம் பண்ணிடும். இது புரியாம உங்க உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம் அப்படிங்கிறது வாய்ப்பே இல்லை.
நீங்க என்ன வேணா முயற்சி பண்ணலாம், எவ்வளவு வேணா செலவு பண்ணலாம், பெரிய பெரிய மருத்துவமனைகள்னு போய் பார்க்கலாம், உயரிய மருந்துன்னு நிறைய பயன்படுத்தலாம். ஆனா எதுவுமே உங்களை ஆரோக்கியப்படுத்தாது. உங்களை ஆரோக்கியப்படுத்தணும் அப்படின்னு சொன்னா முதல்ல உங்களுடைய சிந்தனை தெளிவாக இருக்கணும். என் உடல்ல ஒரு மாற்றம் ஏற்படுது அப்படின்னு சொன்னா அது என்னுடைய செயல்பாடுனாலதான் இருக்க முடியுங்கிறதுல தெளிவாயிட்டீங்கன்னா, எந்த செயல் என்னுடைய உடலை மாற்றம் செய்யுது அப்படிங்கிறத கவனிச்சு அதை சரி பண்றதுக்கான வேலை. அதாவது முதல்ல சிந்தனையில மாற்றம் இருக்கணும். அதன் பிறகு ஏற்கனவே நம்ம போட்ட சிந்தனையினால உருவான அறிகுறிக்கு என்ன பண்ணா சரியாகும் அப்படிங்கறத சரியா தெரிஞ்சு செஞ்சீங்கன்னா விரைவாக ஆரோக்கியத்துக்கு திரும்பிடலாம். ஏன்னா நம்ம இயல்பே ஆரோக்கியமா இருக்கிறது, மகிழ்வா இருக்கிறது, ஆனந்தமா இருக்கிறது தான். எப்போ நம்மளுடைய சிந்தனை மாறி போச்சோ அப்போ இதெல்லாம் மாறுது. இது புரிஞ்சுதுன்னா போதுங்க. நீங்க 4448க்கும் மூலிகை தேட வேண்டியதில்லை, லேகியம் தேட வேண்டியதில்லை, மருந்துகள் தேட வேண்டியதில்லை, அப்படி எதுவும் தேவையில்லை. இது புரிஞ்சுதுன்னா போதும். அப்ப இது எப்போ புரியும் அப்படின்னா, நீங்க இது நாள் வரலும் பார்த்து கேட்டு அறிஞ்சு வச்சிருக்கிறது எல்லாம் உண்மை அப்படிங்கிறத நம்பிட்டு இருக்கீங்க இல்லையா, அதை விட்டுட்டு சுயமாக சிந்திக்க ஆரம்பிச்சு சுயமாக கவனிக்க ஆரம்பிச்சீங்கன்னா சிந்தனை உங்களுக்கு தெளிவாக புரிதலை கொடுக்கும். உங்க உடம்புல வெளிப்படக்கூடிய அறிகுறிகளை கவனிங்க. அதுக்கு முன்னாடி நீங்க என்னெல்லாம் செய்யறீங்கிறதுல கவனம் வைங்க. உங்களுடைய செயல்கள் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத கவனிங்க. அது எல்லாம் உங்களுடைய உடல் இயக்கத்துக்கு ஒத்து போகுதான்னு பாருங்க. அதை சரி பண்ணுங்க, சரியாட்டும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, பசிக்குது இல்லையா, அந்த பசிக்குதுங்கிற உணர்வு வந்தபோது நீங்க உணவு எடுத்துக்கிறீங்களான்னு பாருங்க. அப்படி எடுக்கிற உணவின் மூலியமாக உங்களுடைய பசி அடங்குதான்னு பாருங்க. அப்படி பசி அடங்குற மாதிரி நீங்க உணவு எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா உங்க உடல்ல ஏற்பட்ட மாற்றத்தை சரி பண்றீங்கன்னு அர்த்தம். அப்படி இல்லாம ருசிக்காக உணவு எடுத்து இன்னும் கூடுதலாக அப்படிங்கிற மாதிரியோ, அல்லது பசிங்கிற உணர்வு வந்த பிறகும் உணவை எடுத்துக்காம காலம் கடத்துற மாதிரியோ, அல்லது பசி அடங்காம நீங்க உணவை எடுத்துக்கிற மாதிரியான செயல்களில் ஈடுபட்டீங்கன்னா உங்களுடைய உடலுக்கான தேவையை நீங்க பூர்த்தி பண்ணலன்னு அர்த்தம். அப்ப இது போல ஒவ்வொரு நிகழ்வையும் கவனிச்சீங்கன்னா உங்க உடல் சமநிலையில இருக்குதா, தேவையை பூர்த்தி பண்ணிட்டோமா அப்படிங்கிறது புரிஞ்சிடும். ஒருவேளை பூர்த்தி ஆகலைன்னா அதை பூர்த்தி பண்றதுக்கான வழிமுறைகளை எப்படி செய்யறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. அப்போ உங்க உடல் ஆரோக்கியமா இருக்கும். இதுதான் நீங்க உடல் ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு செய்ய வேண்டிய அடிப்படையான விஷயம். இதே போல ஒவ்வொன்றையும் கவனிங்க. நீங்க ஏசி வசதிக்காக போட்டுக்கும் பொழுது உங்க உடல் என்ன மாதிரி இருக்குதுன்னு கவனிங்க. ஆசையா கூல்ட்ரிங்க்ஸ் இந்த குளிர்ச்சியாக சாப்பிடும் போது உங்க உடல் என்னவாகுதுன்னு கவனிங்க. சூடாக சாப்பிடும் போது என்னவாகுதுன்னு கவனிங்க. கவனிச்சிங்கன்னா போதும். எல்லாத்துக்கும் வழிமுறை உங்களுக்கு கிடைக்கணும்னா நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். எல்லாத்தையும் கவனிச்சிங்கன்னா புரியும். ஏன்னா கவனிச்சிங்கன்னா இந்த தானா நடக்கிற இயக்கம் என்ன எல்லாம் செய்யுது, அதுக்கு நான் என்னெல்லாம் செஞ்சுக்கிட்டா என்ன அதுக்கு தகுதி படைச்சுக்கிட்டு நான் இங்க இருக்கிற விஷயத்த அனுபவிச்சு ஆனந்தமா ரசிச்சு வாழ்க்கைய அனுபவிச்சு வாழ்ந்து முடிச்சுட்டு போக முடியுங்கிற அனைத்து வழிமுறையும் கிடைக்கும். அப்படி வழிமுறை கிடைச்சவங்க தான் இங்க ஆனந்தமா வாழ்ந்துட்டு போயிருக்காங்க. மற்றவங்க எல்லாம் வாழவே இல்லை. அப்படி வாழாததுனால நீங்க ஆசைப்படுறதெல்லாம் அடையிறதுக்காக மீண்டும் 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 வந்துகிட்டே இருக்கிறீங்க. ஆனா ஒவ்வொரு முறையும் நீங்க முழுமையா வாழ்றதே இல்லை. ஆனா வந்துகிட்டே இருக்கீங்க. இந்த மாதிரி வந்துகிட்டே இருக்கிறது நல்லா இருக்குதாங்கிறது உங்களுக்கு எப்போ புரியும்னா, அந்த சிரமங்களை அனுபவிக்கும் போது இதுக்குடா இந்த வாழ்க்கை அப்படின்னு சில நேரத்தில் நினைப்போம்ல, அந்த மாதிரி நினைக்கும் போது மட்டும்தான் அது உங்களுக்கு புரியும். மற்ற நேரத்துல புரியறது இல்லை. அது மற்ற நேரத்துல புரிஞ்சுது அப்படின்னு சொன்னா நீங்க வாழ்றதுக்கு பழகிருக்கு. நம்ம இன்னைக்கு எப்படி இருக்கிறோம் தெரியுமா? வேலை முக்கியம். வேலை ஏன் முக்கியம்? வருமானம் வேணும். வருமானம் இருக்கு, குடும்பத்தில் நிறைய செய்ய வேண்டி இருக்குது, கடமைகள், பொருளாதாரம் வேணும்ல. பொருளாதாரம் இருந்தால் தானே நம்ம எல்லாத்தையும் செய்ய முடியும். அப்படிங்கிற அடிப்படையில் சாப்பிட்றதுக்கு கூட நமக்கு நேரம் இல்லைங்கிற அளவுக்கு வேலை செய்கிறாங்க.
யாருக்குன்னு கேட்டால் நான் என்னுடைய குடும்பத்துக்கு, நான் எனக்கு எல்லாரும் மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்குன்னு. ஆனால் மகிழ்ச்சியாக இருக்கிற நேரத்தில் நம்ம அங்கே இருக்கிறதே இல்லை. விழா நடக்கட்டுமே, குடும்பத்தில் ஒரு நிகழ்வு நடக்கட்டுமே, நம்ம கூட இருக்க முடியுதான்னு கவனிச்சு பாருங்க. இல்லை. அதுக்கு லீவு வாங்கிறதுக்கு 4 மாதத்துக்கு முன்னாடியே தகவல் கொடுத்தா கூட கடைசி நேரத்தில் அனுமதி இல்லை, ஆட்கள் வரல, நீங்கள் வந்து தான் ஆகணும் அப்படிங்கக்கூடிய நிலையில இருக்கும். சரி, பசிக்கிற நேரத்துக்காவது நம்ம உணவு எடுத்துக்கிறோமா? நீங்கள் பள்ளிக்கு போனாலும் சரி, கல்லூரிக்கு போனாலும் சரி, வேலைக்கு போனாலும் சரி, கவனிச்சு பாருங்க. நமக்கு பசிக்கிற நேரத்துக்கு அங்கே உணவு இடைவேளை இருக்கா? உணவு இடைவேளை நேரத்துக்கு நம்ம உணவு எடுத்துக்க வேண்டி இருக்கா? இதெல்லாம் எதனாலன்னு யோசிக்கிறீங்க? நம்மளுடைய சுய சிந்தனை இல்லாததுனால நம்ம சுயமா தொழில் செஞ்சிட்டு இருந்ததை விட்டுட்டு படிச்சுட்டு ஒருத்தங்கிட்ட போய் அடிமைக்கா வேலைக்கு இருக்கிறோம். நான் எங்க அடிமையா வேலை இருக்கேன்? நான் அங்க மேனேஜரா இருக்கிறேன், என் கீழே எவ்வளவு பேர் இருக்கிறாங்கன்னு நீங்க அறியாமையில இருக்கலாம். நீங்க பசிக்கும் போது சாப்பிடாம அங்க கம்பெனியில என்ன நேரத்துக்கு கொடுக்குறாங்களோ, அலுவலகத்துல என்ன நேரத்தை ஒதுக்குறாங்களோ அந்த நேரத்துல சாப்பிட்றீங்கிறது ஒண்ணு போதும். அதான் நீங்க அடிமையா இருக்கிறீங்கிறதுக்கு. இந்த சிந்தனையே வராத அளவுக்கு தாங்க நம்ம இருக்கோம். எப்போ இந்த சிந்தனை வருதோ நமக்காக அப்படின்னு நம்ம முடிவு பண்ண ஆரம்பிச்சோம்னா இந்த உலக இயக்கம் மாறும். அலுவலகமாக இருந்தாலும் கல்வி கூடமாக இருந்தாலும் பசிக்கிற நேரத்துக்கு அவங்க உணவு எடுத்துக்கலாம் அப்படிங்கிற சூழல் மாறும். இது புரியாத வர இந்த உலக இயக்கத்தை நம்ம தானா இயங்குற அந்த இயக்கத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாத்தாத வரலும் இங்க எல்லாரும் இந்த மாதிரியான அறிகுறிகள்ல சிக்கிக்கிட்டு இந்த மாதிரியான நிகழ்வுகளை சரியா புரிஞ்சிக்காம இறுதி வரை ஆனந்தத்தை அனுபவிக்காம வாழ்க்கையை ரசிக்காம வாழாம கடைசி நேரத்துல இதெல்லாம் நான் செய்யாம விட்டுட்டேனே, நான் வாழவே இல்லையே அப்படிங்கிற மாதிரியான சிந்தனையோடவே போய் சேர வேண்டியிருக்கு. இதுதான் சேருவாங்க, வேற வழி இல்லை. ஆனா எப்போ நான் இங்க அனுபவிக்கிறதுக்காக வந்திருக்கிறேன், மகிழ்ச்சியாக ஆனந்தமாக உற்சாகமாக வாழ்றதுக்கு வந்திருக்கிறேன் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு உருவாகுதோ அப்போ இதெல்லாம் கவனிப்பீங்க. இதெல்லாம் கவனிச்சீங்கன்னா நீங்க செய்ய வேண்டிய செயல் எதுன்னு தெரியும். உதாரணத்துக்கு சொல்லணும்னு சொன்னா, இப்போ மழை பொழிவு இருக்குது. சாதாரணமா பகல் நேரத்துல ஒரு குறிப்பிட்ட நேரம் நனையலாம், அதுக்கு மேல நனையும் போது குளிர் எடுக்குது. இது தானா நடக்கிற இயக்கமாக தான் மழை பொழிவை பார்க்குறோம். ஆனா நம்ம ரொம்ப நேரம் நனைஞ்சா குளிர் எடுக்குது. அடுத்து நம்ம என்ன பண்ணுவோம்? மழையிலிருந்து நனையாம ஒதுங்கி இருக்கிறதுக்கான வழிமுறையை செய்வோம் இல்லையா? அப்ப இதை கவனிச்சாக்க இது மழை பொழிவு நடக்குது, அந்த தண்ணீர் என் மேல படும்போது குளிர்ச்சி ஆகுது, என்னால ஒரு குறிப்பிட்ட அளவு தான் அதை ஏத்துக்க முடியுது, அதன் பிறகு என்னால ஏத்துக்க முடியல. அப்போ நான் அதுக்காக அதிலிருந்து எப்படி என்னை பாதுகாத்துக்கலாம் அப்படிங்கிற சிந்தனை உங்களுக்கு வருதா இல்லையா? அதற்கான செயல்ல ஈடுபடுறீங்களா இல்லையா? அப்போ இந்த நிகழ்வை கவனிச்சாக்க நமக்கு அதற்கான வழிமுறை கிடைக்குதா இல்லையா? இதே போலதாங்க ஒவ்வொரு விஷயத்துக்கும். உங்க உடல் ஆரோக்கியமா இருக்கணுமா? உங்க உடம்பு உங்களுடைய உயிரால தான் இயங்குது. உங்களுடைய உயிர் எப்படி இருக்குதுன்னா சுவாசமா இயங்கிட்டு இருக்குது. அதனுடைய ஆரம்பம் எங்க, இருப்பிடம் எங்க அப்படின்னா உங்களுடைய தலையினுடைய மையப்பகுதியில. அதனுடைய இயக்கமே சுவாசம்தான். அப்ப அந்த சுவாசத்தை முறைப்படுத்தினா உயிரோடைய ஆற்றல் இயல்பாக இருக்கும். உயிராற்றல் இயல்பாக இருந்ததுன்னா உங்களுடைய உணர்வு நிலைகள் இயல்பாக இருக்கும். உணர்வு நிலை இயல்பாக இருந்துச்சுன்னா நீங்க பார்க்குற, கேட்குற, செயல்படுற விஷயங்கள் எல்லாமே தெளிவாக இருக்கும், உற்சாகமா இருக்கும், மகிழ்ச்சியா இருக்கும், ஆனந்தமா தாங்க இருக்கும். இது எப்போ உயிருங்கிற அந்த சுவாசத்துல மாற்றம் ஏற்படுதோ அப்போ உணர்வுங்கிறது உணர்ச்சிக்கு போயிடும். உணர்ச்சிக்கு போயிடுச்சுன்னா நீங்க பார்க்குற விஷயத்தெல்லாம் உணர்ச்சி மயமாக தான் பார்ப்பீங்க. கவலைப்படுவீங்க, வருத்தப்படுவீங்க, கோவப்படுவீங்க, பயப்படுவீங்க, இப்படி வரிசையா லிஸ்ட் சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். இது உங்களையும் மாற்றம் செய்யும், உங்களை சுத்தி இருக்கிறவங்களையும் மாற்றம் செய்யும். ஏன்னா சுத்தி இருக்கிறதெல்லாம் உங்களுடைய பிரதிபிம்பம், உங்க சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் உங்களுடைய நிழல் உருவம், அதாவது கண்ணாடி. அப்ப நீங்க உங்களுடைய புரிதல்ல, உங்களுடைய உள்நிலையில இயல்புல இல்லாததுனால வெளிப்படுறது எல்லாமே இயல்புல இல்லாததுதான் வெளிப்படும். நீங்க என்ன மாதிரி சிந்தனையில இருக்கீங்களோ அந்த மாதிரி நபர்களே உங்களுக்கு மீண்டும் மீண்டும் தொடர்பு வருவாங்க. ஏன்னா அதெல்லாம் உங்களுடைய பிம்பமாக பிரதிபலிச்சிட்டு இருக்குது. உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேனே, உங்க சிந்தனையில நீங்க என்ன தெளிவு நிலையில இருக்கீங்களோ, என்ன மாதிரியான சிந்தனையில அதிகமா உள்ளுக்குள்ளார வச்சிட்டு இருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நபர்கள் தான் வருவாங்கங்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். சாராயம் குடிக்கிறவங்களை கவனிச்சு பாருங்க.
ஏன்னா அதுதான் நமக்கு எளிமையா புரியுங்கிறதுக்காக. வேலைக்கு போக மாட்டான், எந்த வேலையும் செய்ய மாட்டான், காசு இருக்காது, ஆனா சாராயம் குடிக்கணுங்கிற எண்ணம் மட்டும் இருக்கும். காலையில இருந்து மாலை வரலும் கூட அப்படி இப்படின்னு ஏதாவது ஒரு செயல்பாடு செஞ்சுட்டு, செயல்பாடு என்ன சும்மா இருக்கிறதா, வெட்டி கதை பேசுறது தான், இந்த மாதிரி ஏதாவது ஒன்று செஞ்சிட்டு இருப்பான். இந்த மாலை நேரம் ஆக ஆக யாராவது வந்தா பரவாயில்ல, யாராவது ஒருத்தன் வாங்கி தர மாட்டானான்னு யோசிச்சுருப்பான். எவனாவது ஒருத்தன் வருவான், ஆமா போல போலாமா, போயிட்டு கொஞ்சம் வாங்கி ஆளுக்கு பாதி ஊற்றிட்டு கிளம்பிடுவாங்க. அவனுக்கு எங்கேருந்து கிடைக்கும்னு தெரியாது. நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்துருவாங்க. அதே போல திருட்டு சம்பவம் செய்கிறாங்க இல்லையா, அவங்கெல்லாம் ஒரே மாதிரி யோசிக்கிறாங்க. அவங்களுடைய பிம்பமெல்லாம் ஒன்றா சேர ஆரம்பிச்சு உடல் பலம் உள்ளதான் நினச்சிக்கிட்டு ஒருத்தனை அடித்து பிழைக்கிற பிழப்பு இருக்கு இல்லையா, அவங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்துட்டு இருப்பாங்க. நமக்கு தெரிகிற நல்ல விஷயத்த எல்லாருக்கும் கொடுக்கலாம் அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். அந்தனுடைய வெளிப்பாடாக நீங்கள்லாம் இணைஞ்சிருக்கீங்க. அப்போ உங்களுக்கு எல்லாம் என்ன சிந்தனை இருக்கு? நல்ல விஷயத்த தெரிஞ்சுக்கணும், அந்த நல்ல விஷயத்த நம்ம அனுபவிக்கணும், அந்த நல்ல விஷயத்த நம்மளால முடிஞ்சா 4 பேருக்கு கொண்டு போகணுங்கிற சிந்தனை உங்களுக்கு இருக்கு. அதனாலதான் இணைஞ்சிருக்கீங்க. இது புரிஞ்சுக்கங்க. நீங்க என்ன மாதிரி யோசிக்கிறீங்களோ, நீங்க என்ன மாதிரி செயல்படுறீங்களோ அதற்கு தகுந்த நபர்கள் தான் உங்களை சுத்தி இருப்பாங்க. நீங்க நினைச்சிருக்கலாம், என்னுடைய ஃப்ரெண்டு எனக்கு ரொம்ப பிடிக்குங்க, திடீர்னு என்னை விட்டு விலகி போயிட்டான், என்ன காரணம்னே தெரியல, எதுவுமே அவன்கிட்ட என்ன சொல்லலை, புரியல, எனக்கு அது ரொம்ப ஒரு மன உளைச்சலை கொடுக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்க நிறைய யோசிச்சுட்டு இருக்கலாம். ஏன் பிரிஞ்சு போய் பார்த்துறீங்களா? உங்களுடைய சிந்தனையும் அவங்களுடைய சிந்தனையும் ஒத்து வராது. ஒன்று அவங்களுடைய சிந்தனைக்கு நீங்க ஒத்து வந்திருக்க மாட்டீங்க, அல்லது உங்களுடைய சிந்தனைக்கு அவர் ஒத்து வந்திருக்க மாட்டார். அப்போ ஒன்றா இருக்க முடியாது. புரியுதுங்களா? உங்களுடைய பிம்பம் தான் உங்களை சுற்றி இருக்கும், உங்களுடைய நிழல் உங்களை சுற்றி தானே இருக்கும். உங்களுடைய நிழல் எப்படி உங்களை சுற்றி இருக்குதோ அது போல உங்களுடைய பிரதிபலிப்பு யாருக்கெல்லாம் பிடிக்குமோ அவங்க உங்க கூட இருப்பாங்க, யாருக்கு அது பிடிக்காதோ அவங்க உங்களை விட்டு போயிடுவாங்க, அல்லது அவங்களுடைய செயல்பாடு உங்களுக்கு பிடிக்கலைன்னா நீங்கள் வெளியில் வந்துடுவீங்க. இதுதான் நீங்கள் அந்த உறவுகளும் சரி, நட்புகளும் சரி, இன்னும் இந்த உலக வாழ்க்கையும் சரி, உலகத்தில் உள்ள எல்லா நிகழ்வுகளும் நமக்கு ஒத்து போகலை, நம்மளை விட்டு விலகி போகுது, நமக்குள்ள நெருங்கி வரமாட்டேங்குதுங்கிறதுக்கும், நம்மளுக்கு இதெல்லாம் வருது, நம்ம கூட இவங்கெல்லாம் வராங்க அப்படிங்கிறதுக்கும் காரணம் உங்களுடைய சிந்தனை நிலை தாங்க. நீங்க ஆரோக்கியமா இருக்கிற நபர்களை சந்திக்கிறதும், ஆரோக்கியமா வாழ்றதுக்கான வழிமுறைகளை சொல்ற நபர்களை சந்திக்கிறதும், உற்சாகமா வாழ்ற நபர்களை சந்திக்கிறதும், ஆனந்தமா வாழ்ற நபர்களை சந்திக்கிறதும், மருத்துவத்தை தேடி ஓடுறது, மருத்துவத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறது, அறிகுறிகளை பத்தி பேசி அதுல உள்ள விஷயங்களை தெரிஞ்சுக்கிறது, இப்படிங்கிற இயக்கத்துக்கு போறதும் நீங்க என்ன நிலையில இருக்கிறீங்களோ உங்களுடைய சிந்தனை எப்படி இருக்குதோ அதை பொறுத்தது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு நம்ம கிடைக்கிற தகவல்லாம் பெரும்பாலும் ஆன்லைன்ல, சமூக வலைதளங்கள்ல இல்லையா? நீங்க அதுல எதை தெரிஞ்சுக்கிறீங்க, எது அதிகமா இருக்குதுங்கிறத கவனிச்சு பாருங்க. நமக்கு தேவையானது வாழ்வியல் முறை, அதை நம்ம நல்லபடியா செய்யறதுக்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்குதுங்கிற தகவல் யாராவது சொன்னா பார்ப்பீங்க. அறிகுறி பேரை சொல்லி இது வந்துருச்சுன்னா இப்படி இப்படிலாம் விளைவுகள் இருக்கும் அப்படின்னு சொல்ற தகவல்களை இனி பார்க்க மாட்டீங்க. இது புரிஞ்சுதுன்னா, இன்னும் சொல்ல போனா நீங்க பார்க்கறத விட உங்களுக்கு தெரிஞ்ச வாழ்வியல் முறைகளை நீங்க சொல்ல ஆரம்பிப்பீங்க. தெளிவா புரிஞ்சுதுன்னா. இல்லை இப்பதான் எனக்கு புரிய ஆரம்பிச்சிருக்குதுன்னு சொன்னா நம்ம சொன்ன மாதிரி இந்த மாதிரி யாராவது சொல்லியிருக்காங்களா, அப்படி ஏதாவது ஒரு தகவல் இருக்கா அப்படிங்கிறத பார்ப்பீங்க. எப்போ இதை பார்க்க ஆரம்பிக்கிறீங்களோ அப்பவே உங்க சிந்தனைகள் உங்களுக்கு தேவையானதை நோக்கி வர ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். கண்ட குப்பைகளை அள்ளி உள்ள போட்டுக்க மாட்டீங்க, வெளியில கொட்டிடுவீங்க. எப்போ உங்களுடைய சிந்தனை வாழ்றத பத்தி இருக்கோ அப்போ மகிழ்ச்சி, உற்சாகம், ஆனந்தம் இதத்தின சிந்தனை தான் உங்களுக்கு வரும். இது எப்போ வர ஆரம்பிக்குதோ உங்க உடல் அதை அனுபவிக்கிறதுக்கு மாறியே தீரணுங்க. அதுதான் இயல்பு. அந்த தானா நடக்கிற இயக்கம், அந்த அறிவா இயங்குற இயக்கம், அந்த உணர்வா இயங்குற இயக்கம் இதை நடத்தியே தீரும். ஏன்னா ரெண்டும் வேற கிடையாது. நீங்களும் அந்த தானா நடக்கிற இயக்கமும் அறிவா இருக்கிறதும் உணர்வா இருக்கிறதும் வேற கிடையாது. ஆனா நம்ம பிறந்த பிறகு நம்ம சுத்தி இருக்கிறவங்க நமக்கு காட்டின அந்த வழிமுறைகளை பிடிச்சிக்கிட்டு நிக்கிறதுனால மட்டுமே அறிவில்லாம உணர்வில்லாம தானா நடக்கிற அந்த இயக்கத்துல இருந்து நானா நடத்துறதுதான் சரிங்கிற இடத்துல சிக்கிட்டு இருக்கோம். இது புரிஞ்சதுன்னா போதும். உங்க மனோநிலையில எப்போதும் ஆனந்தம் இருக்கும், எப்போதும் மகிழ்ச்சி, எப்போதும் உற்சாகம். எப்போ பார்த்தாலும் அந்த புன்சிரிப்பு, குழந்தைங்க கிட்ட பார்ப்போம்ல அந்த புன்சிரிப்பு எப்போதும் இருக்கும். இது எப்போ உங்களுக்கு நிரந்தரமாகுதோ அப்போ நீங்க வாழ்க்கைய வாழ ஆரம்பிக்கிறீங்க, அனுபவிக்க ஆரம்பிக்கிறீங்க. அந்த வாழ்க்கைய
நீங்கள் ரசிக்க ஆரம்பிச்சிருவீங்க. அப்படி ஒவ்வொன்றையும் ரசித்து வாழ ஆரம்பிச்சிங்கன்னா எல்லாமே திருப்தியாக இருக்கும். உங்களுக்கு நிம்மதியாக எல்லாத்தையும் அனுபவிச்சாச்சு. நான் என்னென்னலாம் அனுபவிக்கணும்னு நினைச்சேனோ அத்தனையும் அனுபவிச்சாச்சு அப்படிங்கிற ஒரு முழுமையான ஒரு நிலை உருவாகும். அந்த நிலை தான் உங்களை மீண்டும் மீண்டும் இந்த பூமியில இந்த மாதிரி உருவம் எடுத்து அனுபவிச்சு அந்த மாதிரி அனுபவத்தை பெற வரலும் நீங்கள் அனுபவிக்க வேண்டிய சூழல் உருவாகிட்டே இருக்கும். அந்த மாதிரி அனுபவிச்சிட்டிங்கன்னா இந்த நிலைக்கு வரமாட்டீங்க. இது புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ எண்ணத்தில் மாற்றத்தை கொண்டு வாங்க. உங்கள் உடல் ஆரோக்கியமாக, உற்சாகமாக, மகிழ்ச்சியாக, ஆனந்தமாக நீங்கள் என்னெல்லாம் அனுபவிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை அனுபவிக்கிறதுக்கு தயாராகிடும். அதை அனுபவிங்க, அனுபவத்திலே இருங்க, அதை கொண்டாடுங்க, தினம் தினம் கொண்டாடுங்க. நிம்மதியாக திருப்தியாக இதை அனுபவிச்சுட்டு இறுதியாக நம்ம எல்லாருக்கும் சொல்லிட்டு இந்த உடலை விட்டு கிளம்பலாம்.